நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் ராகுவை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ராகு தசை பார்த்தீங்கன்னா 18 வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பாகும். காரகத்துவத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதில் ராகு கேதுக்களே முதன்மையானவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புல சந்திரன் தாய் காரகத்துவத்தையும் சூரியனின் தந்தை காரகத்துவத்தையும் ராகு தசா புத்திகளை தான் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதாவது ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னா சந்திரன் காரகத்துவம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பாகும். அது எப்ப பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா ராகுவினுடைய தசாபுத்தியில சந்திரனை பாதித்து விடுவார். சந்திரனின் காரகத்துவத்தை பாதித்து விடுவார். ஆக யோகமாக இருந்தால் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி ராகு அபரிமிதமாக செய்வார். யோகமாக செயல்படும் பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. ராகுவை போல யாராலும் கொடுக்க முடியாது, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுவாரு, அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா அவயோகம் என்று வரும்போதுதான் நாம அவரது கடுமைகளை குறைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இந்த பதிவுல ராகுக்கான பரிகாரத்தை பத்தி பேச போறது இல்லை, அது ஆல்ரெடி தனி வீடியோவாக போட்டாச்சு. இன்னும் சில பரிகாரங்கள் இருக்கு, அதை ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவாக நிச்சயம் போட போறோம். அப்ப நீங்க ராகுக்கான என்ன பரிகாரம் செய்யறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த பதிவுல என்ன பேச போறோம்னா யாரெல்லாம் ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருமண காலத்துல ராகு திசையே நடக்கும். எப்படி கேட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல உத்தேசமாக பிறந்திருந்தா கிட்டத்தட்ட 3 வருஷம் தசை இருக்கும். சூரிய தசை 3 வருஷம் இருக்கும். சூரிய தசை 3 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், ஆக 13 வருஷம். செவ்வாய் தசை 7 வருஷம். 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சும். 21வது வயசுல இருந்து ராகு திசை ஆரம்பிக்கும். ராகு திசை இல் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்தா, அதாவது திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தா நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்ற குருவுடைய சுக்கரனுடைய புதனுடைய இணைந்திருக்கும் பொழுது ராகு நல்ல பலன்களை செய்வார். ஆனா சனியோட செவ்வாயோட இணையும் பொழுது நிச்சயமாக ராகுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சனியோட வீட்டில இருந்து செவ்வாயோட பார்வை பார்த்தாலோ அல்லது செவ்வாயோட வீட்டில இருந்து சனியோட பார்வையை பார்த்தாலோ ராகு கெடுதல்களை செய்து விடுவார். ஆக நிச்சயமாக அங்க பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிபதியோடு அல்லது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயம் பார்த்தீங்கன்னா தீயோர்களுடைய நட்புகளை அழைத்து கொண்டு வந்து நமக்கு கெடுபலன்களை தந்து விடுவார் அவர்கள் மூலமாக. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்புகளை தவிர்த்து விடுவது நல்லதாகும். ஆனாலும் நாம எவ்வளவுதான் சுதாரிப்பாக இருந்தாலும் பசுத்தோல் போர்த்திய புலியை போல தீய நட்புகள் நம்மளை நோட்டமிட்டு சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. அதற்கு தகுந்த நல்ல பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பார்த்தீங்கன்னா திருப்தியற்ற அந்யோன்யமற்ற திருமண வாழ்க்கை அமைத்து தருவார். அதற்காகவும் நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். கோணங்களில் அதாவது 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசா நடத்தினா நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவமாகவும் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். ஆக 5ஆம் இடத்துல நின்று 4ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றாலோ அல்லது 9ஆம் இடத்துல நின்று 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றாலோ தர்ம கர்மாதிபதியாகமாக செயல்பட்டு தன விஷயத்துல நல்ல விதமான பலன்களை தருவார். தொழில் விஷயங்கள் நல்ல விதமான பலன்களை தருவார். ஆனா 6, 8, 12ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்று 5, 9ல நின்று தசா நடத்தும் பொழுது தீய பலன்களை தந்து விடுவார். அதனால நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுக்காகவும் 9ஆம் இடத்துல நிற்கும் பொழுது தந்தைக்காகவும் நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்துல புத்திர தோஷத்தை தருவார். 9ஆம் இடத்துல நின்று தசா நடத்தும் பொழுது தந்தையை பாதிப்பார், பூர்வீகத்தை பாதிப்பார். அந்த மாதிரியான அமைப்புகளில் வரும்பொழுது நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். ராகுவினால ஏற்படக்கூடிய முக்கியமான கண்டம் பார்த்தீங்கன்னா விஷகண்டமாகும். இதற்காக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். ராகு தசா காலத்துல பார்த்தீங்கன்னா ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மூலமாக நன்மையோ தீமையோ செய்வார். நன்மை செஞ்சா பிரச்சனை இல்லை, தீமையை செய்யக்கூடிய அமைப்புகளில் வரும்பொழுது அங்கு சுப அசுப ஆதிபத்தியங்களை பொறுத்து நமக்கு முன்ன பின்ன மாறுபாடு ஏற்படும். அதை வச்சு நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக அங்கு அசுப கிரகங்களோட தொடர்புகளை ஏற்படும் பொழுது நமக்கு இந்த நட்சத்திரங்கள் மூலமாக தீய பலன்களை செய்வார். அந்த டயத்துல வரும்போது நாம பரிகாரங்கள் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு திசையில சுப பலன்களை தந்திருக்கக்கூடிய ராகு புத்தி மற்றொரு திசையில பாத்தீங்கன்னா கெடுபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தசாநாதனுக்கும் ராகுவிற்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளும் ஸ்தான பலங்களும் ஆகும். தசா முழுக்கவே கெட்டாலும் கூட ராகு புத்தி மட்டும் யோக பலன்களை தருவதும் உண்டு. அதே சமயத்துல தசா முழுக்கவே யோக பலன்களை தந்துக்கிட்டே இருக்கும் பொழுதும் கூட ராகு புத்தி மட்டும் கெடுப்பதும் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா ராகுவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஈவன் தசாநாதனால கூட ராகுவை கட்டுப்படுத்த முடியாது. அவர் சுயமாக செயல்படுவார். நவகிரகங்கள பலமிக்கவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் மட்டுமே. ஆக இவர்கள் 2 பேருமே சுயமாக செயல்படக்கூடியவர்கள். இவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் பொழுது நாம நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருப்பது நல்லதல்ல, மன வாழ்க்கையில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இங்கே நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, குரு ராகு இணைவு பெற்றிருக்கும் பொழுதும் சரி, புத்திரத்திற்காக நிச்சயமாக ராகுவிற்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். கடுமையான புத்திர தோஷத்தை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். பொதுவாகவே குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது கருக்கலைப்பு, அபாஷன் இந்த மாதிரி அமைப்புகளை உண்டு பண்ணக்கூடிய தரக்கூடிய அமைப்பாகும். அதனால நிச்சயமாக குரு ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ராகுவிற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்துல செவ்வாறாக இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக ராகுவிற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஆயுள் தோஷம், கண்டம், குடும்ப பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பாகும். பரிகாரம் நிச்சயம் தேவை. அதுவும் பெண்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல செவ்வாறாக சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக குணத்தை மாத்திக்கணும். ராகுவிற்கான பரிகாரத்தையும் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் உங்களுக்கு செவ்வாய்ங்கிறது பெண்கள் ஜாதகத்தை கணவனை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அங்க பாதிக்கும், கணவனை கண்டிப்பாக பாதிக்கும். லக்னத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னா சிரசு தொடர்பான நோய்கள் வரும். அதற்காக நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை இருந்ததுன்னா தொழில் வழி பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பாகவும் அங்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் காரகோபாவனாஸ்தி நிலையில வருவார். காரகோபாவனாஸ்தி எப்பெல்லாம் அசுப கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுதோ அப்பெல்லாம் கடுமையான கெடுபலங்களை செய்யும். அங்க 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னா தாயாரை கடுமையாக பாதிக்கும். அங்க ராகுவிற்கு நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் ஏற்கனவே பார்த்து அங்க சூரியன் ராகுவோட சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னா பிதிர்தோஷமாகும், தந்தையும் பாதிக்கும். அங்கு நிச்சயமாக ராகுவிற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்திர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல வரும்பொழுது அங்க 3ஆம் இடம் ஸ்திர லக்னத்துக்கு மாரகஸ்தானமாக வரும். மாரகஸ்தானத்துல இருந்து ராகு தசம் நடத்தும் பொழுது சில தொல்லைகளை தருவார். அதே போல சர உபய லக்னத்திற்கும் 11ஆம் இடம் ஒன்று சர லக்னத்திற்கு பாதகஸ்தானமும் உபய லக்னத்திற்கு மாரகஸ்தானமாகவும் வரும். அங்க நிற்கக்கூடிய ராகுவும் தொல்லைகளை தருவார். அங்க ராகு நின்று தசை நடத்தும் பொழுதும் பரிகாரம் நிச்சயம் செய்து கொள்வது நல்லதாகும். யோக தசையில ராகு புத்தி நன்மை செய்யலாம். ஆனா மாரக தசையில ராகு புத்தி கெடுபலங்களை செய்யும். நிச்சயம் பரிகாரம் வேண்டும். ராகு தசை கேது புத்தியில சிலருக்கு கெடுதல்களை செய்யும். அதுபோல ராகு தசையில 8ஆம் அதிபதி புத்தியோ 6ஆம் அதிபதி புத்தியோ கெடுதல்களை செய்யும். நிச்சயமாக அங்க பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் ராகு. அதனால பரிகாரத்திற்கு எப்பொழுதுமே நிச்சயம் நல்ல பலன்களை தருவார். அதனால நம்பிக்கையோடு பரிகாரங்கள் செய்து ராகுவின் கொடுமையான பலன்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.